வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 30. சஞ்சய் சஞ்சனாவின் திருமணத்தை நோக்கி நாட்கள் அழகாக நகர இருவருமே பெரும் உற்சாக வெள்ளத்தில் திளைத்திருந்தனர். பெண்ணிற்கு தாய்மாமன் வீட்டு நலுங்காக அவர்களின் குடும்பம் முறையே வந்து அனைத்தையும் நிறைவாக செய்ய அன்று இரவே சங்கீத் நிகழ்வை தன் வீட்டில் ஏற்பாடு செய்துவிட்டார் சஞ்சய். அது பெண் வீட்டில்தானே நடக்க வேண்டும் என ஆட்சேபித்த ஜஸ்வந்தின் குடும்பத்தினரை மாப்பிள்ளை வீட்டின் விருந்தாக அந்நிகழ்வை மாற்றிக்கொள்ளலாம் என மாமனாரை வைத்தே பேசி முடித்துவிட்டார். அடுத்து கல்யாண பெண்ணை அழைத்து வர மாட்டோம் என தொடங்கியவர்களை கண்ட நொந்தவன் மாமனாரை கெஞ்சலாக பார்த்தான். அவரும் எத்தனையத்தான் நான் சமாளிக்கிறது என்று அழுத்தவராக எப்படியோ தன் வீட்டினரிடம் கெஞ்சி கூத்தாடி ஒப்புக்கொள்ள செய்துவிட்டார். அதோடு மருமகனையும் தனிமையில் கைபேசியில் பிடித்து, தயவு செஞ்சு இதுக்கு மேல எந்த முறையும் மாத்திராதீங்க, என்னால சமாளிக்க முடியல, எவ்வளவுதான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது என்றார் பரிதாபமாக. ஓகே ஓகே மாமா, உங்களுக்காக மத்ததை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனாலும் நாங்க பசங்க எல்லாம் பாவம் இல்லையா, ஒட்டுமொத்தமா பொண்ணுங்களுக்கு மட்டும் அத்தனை செலிப்ரேஷன் வச்சுட்டு எங்களை தண்ணி தெளிச்சு விட்டுடுறாங்க. அதான் இப்படி ஒரு விஷயத்தை எதிர்கால நம்ம இனத்துக்கு நான் தொடங்கி வச்சிருக்கேன். எங்க வீட்லயே ஒரு கல்யாண கலை இருக்க வேணாமா? அவனுடைய வேகத்திலும் கேள்வியிலும் வாய்விட்டு சிரித்தவர், அது என்னவோ சரிதான் மாப்ள, நான் உங்க பக்கம்தான். வீட்டு ஆளுங்களை ஒத்துக்க வைக்கதான் பெரும் போராட்டமா இருக்கு. இன்னும் பழசையே பிடிச்சுக்கிட்டு மாற மாட்டேன்னு நிக்கிறாங்க. எனிவேஸ், உங்க ப்ரோக்ராம் கன்ஃபார்ம், என்ஜாய் பண்ணுங்க என்றார் மகிழ்ச்சியாக. ஷியோர் ஷியோர், எல்லாம் கிளம்பி வாங்க, ஜமாயிச்சிடலாம். வேணாம்னு முறுக்கிட்டு சுத்துறவங்களையும் கும்பலுக்கு நடுவே உள்ள இழுத்து விட்டுடலாம். அச்சச்சோ பாத்து மாப்ள, ஏதாவது ஏடா கூடமா ஆயிட போகுது. இப்பதான் எல்லாம் சரியா கூடி வருதுன்னு நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். அதெல்லாம் ஒன்னும் பத்திரப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதோட எங்க வீட்டு பொறுமையின் சிகரம் பிரவீன் தான் எல்லா வேலைக்கும் பொறுப்பேற்றிருக்கான். அவன் பக்காவா எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாம முடிச்சு கொடுத்துருவான். சோ டோன்ட் வரி என மாமனாரை தேற்றினான். மாப்பிள்ளை வீட்டில் நடந்த ஆட்டமும் பாட்டமும் ஆடம்பரமான விருந்தும் இவர்களை இன்முகமாக வரவேற்று உபசரித்து கொடுத்த மரியாதையிலும் பெண் வீட்டினர் மிகுந்த திருப்தி அடைந்தனர். தங்கள் வீட்டில் தாங்கள் ஒதுக்கி வைத்திருந்த பெண்ணை அவள் செல்ல இருக்கும் புகுந்த வீட்டினர் உள்ளங்கையில் வைத்து தாங்குவதைக் கண்டு அவர்களுக்கு பெரும் ஆச்சரியம்தான். இவளை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், எப்படி முகம் சுணுங்காம ஏத்துக்கிட்டு நல்லா பேசி பழகுறாங்க. பெண்ணுமே அவர்களிடம் நன்றாக உரிமை எடுத்து நெருங்கி பழகுவது வெளிப்படையாகவே தெரிந்தது. இதுவரை இல்லாத விதத்தில் அவள் முகத்தில்தான் எத்தனை ஆனந்தம், உற்சாகம் என்று ஜஸ்வந்த் குடும்பத்தினர் வியந்தது போலவே சஞ்சனாவின் தாய்மாமன் குடும்பமும் ஒரு புறம் பிரமித்து போனது. சஞ்சயின் கரம் கோர்த்து கொண்டு அனைவரிடமும் அழைத்து வந்து முறையாக அறிமுகம் செய்து மகிழ்ச்சியுடன் அளவலாவும் பெண்ணை அவர்களுமே நிறைவுடன் பார்த்திருந்தனர். அவள் தனிமையில் சிக்கவும், மாப்பிள்ளையும் சரி அவங்க குடும்பமும் சரி ரொம்பவே நல்ல மாதிரியா தெரியுறாங்க செஞ்சோ. இவங்க கூட நல்லபடியா அனுசரிச்சு சொல்ற பேச்ச கேட்டு நடந்து நல்ல விதமா பொழைச்சுக்கணும். நீ உன்னை வளர்த்தவங்கிற உரிமையில இதை நான் சொல்றேன் என்றார் அவளின் மாமன் மனைவி. கண்டிப்பாத்த, புரியுது. முட்டாள்தனமா நான் செஞ்ச சில தப்புகளுக்கு பின்னாடி கிடைச்சிருக்க இந்த அருமையான வாழ்க்கைய நானும் பொக்கிஷமா தான் வச்சு வாழ்வேன். ரொம்ப சந்தோஷம் என அவள் கண்ணம் வருடியவர், அப்படியே நான் செஞ்ச தப்பையும் மன்னிச்சு இனிமே என்கிட்ட எப்பவும் பேசி வச்சிரு. உனக்கு என்ன உதவி வேணாலும் தயங்காம கேளு என்ன என்றார் கனிவாக. ஆத்த என்றாள் பெண் மெலிதாக கண்கள் கலங்க. அவள் கடந்து வந்த பாதையை நினைத்து அவருக்குமே லேசாக பெருமூச்சும் வருத்தமும் ஒருங்கே எழுந்தது. அவளின் கரத்தை தன்னுள் எடுத்து மெல்ல ஆதரவாக அழுத்தி கொடுத்தார். இதில் ஓவையாவின் பிறந்த வீட்டினர்தான் சஞ்சனாவுடன் இவர்கள் மீண்டும் உறவு கொண்டாடுவதை கடுமையாக எதிர்த்து சண்டையிட்டனர். தங்கள் பெண்ணிடம் அவ்வளவு மோசமாக நடந்து கொண்டவளை எப்படி சுலபமாக மன்னித்தீர்கள் என்று கேட்டு காரசாரமாக விவாதம் செய்தனர். செஞ்ச தப்புக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்த பொண்ண எங்களால அப்படி விட்டு கொடுக்க முடியாது. திருந்தி வர்றவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது ஒன்றும் அவ்வளவு பெரிய குத்தம் இல்ல. இதுக்கு மேல திரும்பவும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா வேணா நாங்க ஒதுங்கி இருந்துக்கிறோம். நீங்க இதுல எதுவும் தலையிடாதீங்க. உங்க மகளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராம நல்லபடியா பாத்துக்க வேண்டியது எங்க பொறுப்பு என்று அவர்கள் மருமகனை முடிவாக கூறி அவர்களை அடக்கி வைத்து விட்டார்.
மறுநாள் மெகந்திக்கு அவளின் சொந்தங்கள் மட்டுமில்லாமல் தன் பக்க உறவுகள் நட்புகளையும் பெண்ணின் வீட்டில் ஒன்றாக கூட வைத்தான் சஞ்சய். அது மட்டுமின்றி பிரவீனுடைய நண்பன் செந்தில், அவன் மனைவி கவிதா, பிரணவியின் தோழிகள் என பெரிய இளமை பட்டாளமே அங்கு ஒன்று கூடி ஆடல் பாடலுடன் கொம்மாலமிட்டு அவ்விடத்தையே பெரும் உற்சாக வெள்ளத்தில் கரை புரண்டோட செய்து அமர்க்கலப்படுத்திவிட்டது. கல்யாண பெண்ணை சுற்றி வந்து, நினைச்சபடி நினைச்சபடி மாப்பிள்ள அமைஞ்சதடி, உனக்கென பிறந்தானோ உயிரென கலந்தானோ என்கிற பாடல் இசைக்கு அவர்கள் ஆடியதிலும் அதன் வரிகளை கேட்டும் சஞ்சனா மெய்சிலிருந்து அமர்ந்திருந்தாள் என்றால் அது மிக இல்லை. அத்தனை வருடங்கள் தனக்கென்று யாரும் இல்லாமல் தனிமையிலும் துக்கத்திலும் மூழ்கி இருந்த பெண்ணுக்கு இன்று தன்னை சுற்றி கொண்டாட்டத்தில் கூடி நிற்கும் சொந்தங்களும் தோழமைகளும் தன்னவனின் வரவாள் மட்டுமே தன் வாழ்வில் சாத்தியமானது என்பது அவன் மீதான கரைக்கானா காதலில் இன்னமும் அவளை நெகிழச் செய்தது. உதட்டினில் நிரந்தரமாக குடிக்கொண்ட புன்னகையோடு விழிகளும் ஆனந்தத்தில் கலங்க இரு கைகளிலும் மருதாணி இட்டிருக்கும் மகளை கண்டு தந்தையுமே நெஞ்சுருகி போய்த்தான் நின்றிருந்தார். இதோ திருமண நாளும் விடிந்து விட்டது. மணமகனாக சஞ்சய் அழகிய இளவரசனின் பெரும் கம்பீரத்தோடு மெடுக்காக வந்து மேடையில் அமர, மணமகளான சஞ்சனாவும் சர்வ அலங்காரத்துடன் ஏற்கனவே இயற்கையாக இருக்கும் அவளின் நிறத்திற்கும் அழகிற்கும் இன்னமும் தேவலோக பெண்ணாக தயாராகி மென்னடை நடந்து அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். நாயகன் திரும்பி அவள் முகம் பார்க்க, நாயகியின் விழிகளும் அவன் புறம் திரும்பி இதழ்கள் மெல்லிய புன்னகையை சிந்தியது. சோ ரெடி? அவன் தோரணையாக கேட்க, என்ன என்றாள் பெண் புரியாமல். மிஸ் சஞ்சனா ஜஸ்வந்த் மிஸ்ஸஸ் சஞ்சனா சஞ்சயா மாற ரெடியான்னு கேட்டேன். மிஸ்டர் சஞ்சனா ரெடினா மிஸ்ஸஸ் சஞ்சயும் ரெடிதான் என்று அவனை கண்கள் ஒளிர குறும்பாக பார்த்தாள் அவள். பெண்ணின் பதிலில் ஆடவனுடைய உதடுகள் வசீகர புன்னகையை ஏந்திய நேரம் அவன் முன்னே கொடுக்கப்படும் திருமாங்கல்யத்தை கைகளில் வாங்கியவன் தன்னையே இமைக்காமல் பார்த்திருக்கும் பெண்ணை பெரும் காதலுடன் நோக்கியபடி ஒளி சிந்தும் விழிகளுடன் மெதுவாக 3 முடிச்சுகளை இட துவங்கினான். தன் இதயத்தை தொட்டவனின் கரங்களால் பூட்டப்படும் மாங்கல்யம் நெஞ்சில் மோதி நிற்கவும் அவளையும் அறியாது உணர்வுகள் திரண்டு மேல் எழுந்து இமைகளை அழுத்த மூட வைக்க கண்களும் 2 சொட்டு நீர்த்துளிகளை அவன் கரத்திலே சிந்தியது. என்றவளை தோளோடு அணைத்து தேற்றியவன் அடுத்த சடங்காக ஐயர் முடுக்கி விட்டதற்கேற்ப அவளை நெற்றி வகிட்டில் குங்குமத்தை வைத்தான். மேலும் அக்னி வலம் வந்து மெட்டி அணிவித்து ஒரு 10 நிமிடங்களை கடந்திருந்த பொழுது, சஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் நாம கூட தனியா ஸ்பெண்ட் பண்ணணும் என்றாள் சஞ்சனா திடீரென்று. என்ன இப்பவா என்று திகைத்தவன், இப்போதாண்டி கல்யாணமே முடிஞ்சிருக்கு, இன்னும் பல ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதெல்லாம் முடியாம நமக்கு டைம் தர மாட்டாங்க என்றான் அவன். நோ சஞ்சு ப்ளீஸ், எப்படியாவது அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போ, இட்ஸ் எமர்ஜென்சி, எனக்கு கூட தனியா இருக்கணும். ஏன்டி அப்படி பைத்தியம் மட்டும் படுத்துற? இட்ஸ் பிராக்டிகலி இம்பாசிபிள் சஞ்சு, விளையாடாத. ஓ இமோஷன்ஸை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ. 1 மணி நேரத்துல ஃப்ரீ ஆனது நம்ம போகலாம். சஞ்சு ப்ளீஸ் 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 என கண்களில் தேங்கிவிட்ட நீரோடு அடுத்தவள் கெஞ்சவே ஆரம்பிக்கவும் அவன் தவித்து போனான். கோட் உதக்கிறடி என பல்லை கடித்தவன் பார்வையால் தன் அன்னையை தேடினான். அவன் தேடலை கண்ட பிரவீன் நெருங்கி, என்ன சஞ்சய், யார தேடுற, ஏதாவது வேணுமா என்று விசாரித்தான். என உதட்டை குவித்து காற்றை ஊதியவன், எப்படிடா கல்யாணம் கட்டி சமாளிக்கிற? ஒரு 10 நிமிஷம் கூட என்னால முடியலடா, நரக வேதனையா இருக்கு என்று புலம்பவும் அவன் புரியாமல் அருகில் நின்றவளை ஒரு பார்வை பார்த்தான். சஞ்சு என்று கோபமாக பிறர் அறியாமல் அவன் கையை நறுக்கென்று கிள்ளினாள் அவள். ஆ ராட்சசி என்றவன் மெல்லமாய் அலற சன்ன சிரிப்புடன், என்னடா நடக்குதுங்க என்று கிண்டலாக விசாரித்தான் பிரவீன். மேடம் கூட தனியா ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணுமா? அதுக்கு என்ன, ஒரு 2 ஹவர்ஸ்ல நீங்க ஃப்ரீ ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன், தாராளமா ரூம் கூட்டிட்டு போ. ஹலோ ஹலோ, இப்பவே இந்த நிமிஷமே போகணுமா? என்ன இப்பவா என்று முன்னவனைப் போலவே திகைத்தவன், அது எப்படி முடியும் என்று கேள்வி எழுப்பினான். அத சொன்னதுக்கு தான் கண்ணுல தண்ணியை வச்சுக்கிட்டு கெஞ்சி என்னை ஆட்டி வைக்கிறார் என சலித்தான் சஞ்சய்.
ஓ, கஷ்டம்தான் என்று கீழ்கட்டை கடித்து புன்னகைத்தவன், என்ன செய்ய போற என்று வேறு கேலியாக கேட்டான். என் வாயில ஏதாவது வந்துட போகுது, போய் அம்மா கூட்டிட்டு வாடா என்றான் கடுப்புடன். அவனுடைய உத்தரவில் பெரும் புன்னகையுடன் கீழறங்கி செல்பவனை கண்கள் வெறிய பார்த்தபடி, யார் அந்த பையன்? அப்படியே உங்க மாப்பிள்ள மாதிரியே இருக்காரு, ட்வின்ஸா என்று ஆச்சரியமாக விசாரித்தார் ஜஸ்வந்தின் அருகில் இருந்த நண்பர் ஒருவர். ஆ, இல்ல, மாப்பிள்ளையோட கசின் பிரதர். ஒரே ஃபேமிலி ஜீனுங்கவும் உருவமும் அப்படியே வந்துருச்சு. ஓ நைஸ், இன்ட்ரெஸ்டிங் என்று வியந்தார் அம்மனிதர். சஞ்சனாவின் சொந்தங்களுக்கு பிரவீன் அப்படித்தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தான். அவள் தந்தைக்கு மட்டும் உண்மை தெரியும். என்ன சஞ்சய், எதுக்கு கூப்பிட்ட என்று வினவியபடி வந்தார் சாரதா. என்னை இழுத்தவன், கொஞ்சம் டென்ஷன் ஆகாம சத்தமா அதட்டாம நான் சொல்றத அமைதியா கேளுமா என்றான் மகன் மெல்லிய குரலில். அவனை சந்தேகமாக பார்த்தவர், என்னடா சொல்ல போற, சும்மா எதையாவது இழுத்து விடாத, கேட்கிறவங்களுக்கு எல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது என்றார் மைந்தனை நன்கு அறிந்தவராக. இன்னும் நான் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள எதுக்கு சூடாவுற நீ? மொச பிடிக்கிற நாயோட மூஞ்சிய பார்த்தாலே எங்களுக்கு தெரியாது, நீ பட்டுன்னு விஷயத்த சொல்லாம மென்னு முழுங்கும் போதே ஏதோ வில்லங்க இழுக்க போக்குறன்னு நல்லா தெரியுது. சஞ்சனா கழுக்கென நகைத்து வைக்க அவளை திரும்பி முறைத்து விட்டு, எம்மா தயவு செஞ்சு உன் பழமொழியை நிறுத்துமா, நான் விஷயத்த சொல்லிடுறேன். உன் மருமவளுக்கு இப்பவே என் கூட தனியா 5 நிமிஷம் ரூம்ல இருக்கணுமா என்று வில்லத்தனமாக அவளை கோர்த்து விட்டான். சிரிக்க வடி செய்ற, இப்ப நீ சமாளிய அம்மாவை. என்ன டேய், என்னடா சொல்ற நீ? இருவரையும் மாறி மாறி அதிர்ச்சியுடன் பார்த்தார் சாரதா. தன்னை ஏடாகுடமாக மாட்டிவிட்ட தன் அவனை வெளிகளால் எரித்துவிட்டு வேகமாக மாமியாருக்கு புரிய வைக்கும் முயற்சியில் இறங்கினாள் மருமகள். இல்ல இந்த கல்யாணம் சஞ்சய் ரெண்டுமே ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் லைஃப்ல எனக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய கிஃப்ட். அந்த சந்தோஷத்தை ஒரு 5 மினிட்ஸ் அவன் கூட தனியா ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பிளீஸ் எப்படியாவது டைம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க என்று அவர் கரம் பற்றி கெஞ்சினாள். என் பைத்தியம், வேற யாருக்கும் இங்க கல்யாணம் நடக்கல, உங்க 2 பேருக்கும் தான் நடக்குது. உங்களை பார்க்கதான் இத்தனை சொந்த பந்தமும் இங்க கூடி நிக்குது. இப்ப எப்படி உங்களை நான் தனியா அனுப்ப முடியும் என்றார் அவர் காட்டமாக. அதெல்லாம் சரியத்த, ஆனா பிளீஸ் 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 ஏதாவது செய்யுங்களேன். சரி காண்டானவர் மகனை கடுப்புடன் பார்த்து, எங்க இருந்துடா இவளை புடிச்ச? அப்படியே உன்ன மாதிரியே இம்சை பிடிச்சவளா வந்து சேர்ந்திருக்கா. கொஞ்சமாச்சும் நான் சொல்ல வர்றது புரியுதா அந்த மரமண்டைக்கு என்று பற்களை கடித்தார். என்ன இப்படி திட்டுறாங்க என்றவள் கலவரமாகி நிற்க சஞ்சய் அவள் முகம் கண்டு வெடிக்கும் சிரிப்பை அடக்கிக் கொண்டு அவளின் கையை பிடித்தான். மா, ரொம்ப மாமியார் அவதாரம்லாம் எடுக்காத, என் பொண்டாட்டி பயப்படுறா பாரு என்று போலியாக அவளுக்கு புரிந்து வந்தான். என நொடித்தவர், என்ன செய்யலாம் என்று தீவிர சிந்தனையில் ஆழ்ந்தார். ஒரு பக்கம் அடுத்த சடங்குக்கான ஆயத்தங்கள் நடந்திருக்கும் பொழுதுதான் இந்த கூத்துகள் எல்லாம் மேடையில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.